எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை உங்கள் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறோம். என்னடா அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சாப்பாடுனாலே சந்தோஷம் தானே. நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எதுவுமே தெரியாமல் இந்த கிராமத்து வாழ்க்கைக்கு வந்து இந்த ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் 5 வருஷம் ஆக போகுதுங்க. எங்களோட ரொம்ப நாள் கனவாக இருந்தது நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வந்து விளைய வச்சுக்கணும், விஷம் இல்லாத உணவை சாப்பிடணும், நம்மளை சுற்றி பச்சை பசேல் இயற்கை சூழ்நிலையில் பறவைகளோட சத்தத்தில் விலங்குகளோட சேர்ந்து ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழணும்னு ஆசைப்பட்டோம். I like raw lady fingers. I don't like cooked ones. Delicious. குழந்தைகளுக்கு அரசல் புரசல் இல்லாமல் ஒரு அமைதியான சந்தோஷமான வளரக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலையை உருவாக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டோம். One more, Tejas. One more is there. Yes. உலகத்தில் எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் கலங்கி நிற்காமல் தாங்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு அந்த இடத்துல எப்படி சிறப்பாக வாழணும், அப்படிப்பட்ட ஒரு கல்வியை தான் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். Yes, you know how carrot look like? Yes. Yeah, it's like radish you need to pluck. Nothing, huh? Next one. Oh my god, this carrot is completely stuck. Digging one more. I'm a dragon with cow horn. Help me! Got chicken legs. Lot of washing now. After that, we'll wash everything, segregate everything. பல கனவுகளோட வந்த எங்களுக்கு ஒவ்வொரு கனவாக நிறைவேறும்போது கட்டாயமாக சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த 5 வருஷம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்கள் நல்லா ஈஸியாகவே ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் ஆகி, ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக வந்து தோல்வி அடைஞ்சு அது மறுபடியும் ட்ரை பண்ணி அதை வெற்றியாக்கி, இப்படி எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாகவே இருந்துச்சுங்க. எங்களோட பண தேவையை எங்களோட ஃபார்ம் வச்சு எங்களால் பூர்த்தி பண்ண முடியல, ஆனால் எங்களோட சந்தோஷ தேவையை ஃபார்ம் வச்சு ரொம்பவே பூர்த்தி பண்ணிக்கிறோங்க. No, darling, we cannot make this. Goes for. Vegetables from our farm, so yummy and delicious. Vegetables from our farm, so delicious. இன்றைக்கான வீடியோவை ஷூட் பண்ணும்போதும் சரி, அதை எடிட் பண்ணும்போதும் சரி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குங்க. மனசு ஃபுல்லாக கனவு, கொஞ்சமாக நம்பிக்கை, இது ரெண்டும் இருந்தால் நம்ம நினச்ச எந்த காரியத்தையும் வெற்றியாக்கலாங்க. பொதுவாக எல்லாரும் பொறுமை அவசியம் சொல்லுவாங்க, ஆனால் நான் பொறுமை அவசியம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பொறுமை தானாகவே வந்துடுங்க. இதை விட இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் நானும் எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், எங்களோட வீட்டில் வந்து சின்னதாக கிச்சன் கார்டன் வச்சுருக்கேங்க, நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேங்க, என்கிட்ட நிலம் இருந்துச்சு, அதை நான் உங்களை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லும்போது சந்தோஷம் அளவில்லாமல் இருக்குங்க. மனுஷன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு மிருகங்க. அதை நம்மக்கிட்ட இருந்து மறைய வச்சுருக்காங்க, மரக்கடிக்க வச்சுருக்காங்க. அதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் தானாகவே வந்துடும். கொடுக்க கொடுக்க சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நிறைய வருங்க.
இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. நான் வந்து உங்ககிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆரம்பிங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சின்னதாக ஆரம்பிங்க. அது உங்களை சந்தோஷத்தை நோக்கி கட்டாயமாக கொண்டு போகும். இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் இருக்கும்போதே இருக்கிற இடத்துலையே சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. அதோட அதிர்வலைகள் ரொம்பவே பெருசாக இருக்கும். உங்களை சந்தோஷமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சந்தோஷமான மனநிலையிலையும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரோட மூளையிலையும் இயற்கையான சூழ்நிலையில் நிம்மதியான வாழ்க்கைக்கான விதையை நான் விதைக்கிறேன். இந்த விதை உங்களோட மனசில் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு நாள் அந்த விதை முளைச்சி பெரிய மரமாகும். நீங்களும் இதே போல் இயற்கையோடு சேர்ந்து நிம்மதியாக வாழ்வீங்கன்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். எதுவுமே தெரியாமல் சிட்டியில் வாழ்ந்த என்னால் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியும், வெயிலை பெருசாக பார்க்காத ரெனாட்டாவால் இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னா கட்டாயமாக உங்களாலையும் செய்ய முடியும். நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் செரட்டோனின் ஒரு ஹார்மோனுங்க. அந்த ஹார்மோன் 90% நம்மளோட வயிற்றுலேருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியல. ஆமாங்க, நம்மளோட ஜீரண மண்டலத்திலேருந்து தான் அந்த ஹார்மோன் நிறையவே செக்ரேட் ஆகுது. நம்மளோட வயிறு எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ, நம்ம அதில் நல்ல சாப்பாடு உள்ளே போட்டோம்னா நம்ம சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்போம். அதுவே குப்பையான ஒரு சாப்பாட்டை உள்ளே போட்டோம்னா நம்மளோட மூடு மாறி மாறி இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட கணவரோ இல்லை மனைவியோ எரிஞ்சு விழுறாங்களா, ஒரு நல்ல இயற்கையான சாப்பாடை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்ப வேணாம். டாக்டர் ரஃபேல் கெல்மேன் எழுதின த மைக்ரோபயோம் டயட் அப்படின்ற புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சாப்பாடு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அது நம்மளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கிழங்கு வகைகளும் கீரை வகைகளும் நம்மளோட உணவில் கட்டாயமாக இருக்கணுங்க. அதில் இருக்க ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளே நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சாப்பாடு நல்லா ஜீரணமாகி அதோட சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தினால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். Can you see, Junior? It looks like tapioca and potato in one. Guys, you want to see this gigantic ladyfinger? நம்ம போகிற போக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவாங்க. அப்படி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அருள்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவ மாட்டார். என்ன இது வித்தியாசமான ஒரு பழக்கமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்க பாக்டீரியா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வயிற்றுக்குள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு உடம்பு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு சுத்தமாக வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு பாக்டீரியா உள்ளே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடு எல்லாமே வந்து சாணி தெளித்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம நிலத்தில் எப்பயுமே கை கால் வச்சுட்ருப்போம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம அனுப்பிட்டே இருப்போம். ஆனால் இப்போ அதுக்கான சான்ஸே இல்லாமல் 99.9% எல்லா பாக்டீரியா வழிக்கக்கூடிய கெமிக்கலை போட்டு தொடச்சி அதை தான் நான் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதனால் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க பாக்டீரியாவும் இறந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். நம்ம ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கலாம், ஆனால் ஒரே அடியாக சுத்தமாக இருந்தோன்னா அதுவும் நமக்கு ஆபத்து தாங்க. நம்ம பசங்க எல்லாரும் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்குது, அதை வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க. Spelling. Junior, show. Lazy. ஆஸ்கர் என்கிட்ட வந்து லேடிஸ் ஃபிங்கர் எப்படி எழுதுதுன்னு கேட்டான். என் காதில் அது லேசினஸ் எப்படி எழுதுதுன்னு கேட்டுருச்சு. அதனால் லேசினஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். Expensive shopping. Yeah. ஒரு வழியாக எல்லா காய்கறிலையும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து கழுவி டேபிள் மேலே அடிக்காச்சுங்க. இப்போ அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சமைக்க வேண்டியது தான்.
Oscar, farmer. Oscar, farmer. Who grew all of this, Oscar? Me. You. Kiwi in Tamil is and snake guard, banana stem, fig, carrot, beans, ladyfinger, and tomato, brinjal. I put chicken. Finally, everybody's I put laughing. it chicken papa. Papa. My We plant. harvested and now cooking. Cooking time. Varaparam. கீழே போடாமப்பா. Varaparam. இன்னைக்கு நம்மளோட வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இதுக்கு எல்லாமே கலந்த சாம்பார், அதுக்கப்புறமா வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் செம்பருத்தி ரசம், புடலங்காய் கூட்டு, கீரை துவையல், வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், இந்த மாதிரி வந்து ஒரு 11 டிஷ்ஷு நாங்கள் செஞ்சோங்க. It's like gold. Yeah, last time for you. Now I have a job. We'll dry it, okay? You're cutting the burnt one? Sorry. So much delicious food. Yeah, hungry babies, huh? I cut like 15 dishes. The weight on the end instead of boobies there. Mommy's gonna watch this. Mama, please watch it. Be the audience and watch me dive. Dive. Mommy, see. I know someone. I don't want to watch you. Mommy, see. I know. Mommy, use it here. Okay. So delicious. Last one. Banana. Like Aya's food. What do you mean Aya's food? That's mommy's food. It tastes like Aya's food. Yeah. Eat the vegetables. Nice. Mommy cannot even eat this. போடலாங்க சூப்பரா இருக்கும் பாட்டில் கார்டு Bottle guard இல்ல பா Sponge guard. snake guard. ஸ்னேக் கார்டு Who got scoldings just now? After this.
How is Tejas? Mama, I like the food. This one. Yeah. What do you mean not bad? You should say it's amazing, dear wife. Correct yourself. Say amazing food, dear wife. Amazing food, dear wife. Little bit salt missing. Rohini pretending to finish everything, but she left lot of vegetables. Oscar disappeared. Tejas still eating. Okay, Tejas is empty plate almost. Almost. Stop putting it. Almost. It's the last one. Last one. Last one. Last one. Say you're my best brother. I love you. I love you. I feel so good with you. I feel so good with you. You're the best thing I ever had in my life. Best thing I ever had in my life. I ever have in my life. Sorry. I even have had in my life. Have. Have in my life. The Sorry. best thing I ever have in my life is The my best brother thing Oscar. I have- brother